Hello friends, once again welcome to Unacademy. நான் உங்க சசிகுமார். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒன் எக்கனாமிக் கான்செப்ட்ஸ்ல இன்ஃபிளேஷன் இண்டெக்ஸ்ட் பாண்ட்ஸ், அதாவது பணவீக்கம் குறியிடப்பட்ட பத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. ஸோ பணவீக்கம் குறியிடப்பட்ட பத்திரங்கள். ஸோ இந்த டாபிக்கை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சரி, உள்ள போலாம். ஸோ யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாண்ட்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியும். பாண்ட் பத்திரங்கள். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 5 இயர்ஸ்க்கு நான் பாண்டு போடுறேன். ஸோ இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5% ஆண்டுக்கு வட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு இப்போ ஒரு எவ்வளவு அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்றோமோ அந்த பாண்டை நம்ம வாங்குறோம். ஸோ இந்த பாண்டோட வேல்யூ வந்து 10,000 ரூபான்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதை 10,000 ரூபாய்க்கு நான் வாங்குறேன். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு 5% வட்டி வந்து போட்டு 5 வருஷத்துக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு ஒரு ரிட்டர்ன் வருகிறது. சரிங்களா? ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு கைக்கு வரும். இப்போ என்ன ப்ராப்ளம்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாட்டுல இன்ஃபிளேஷன் போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா 3% 4% அப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போமே. இப்போ வந்துட்டு நாட்டுல இன்ஃபிளேஷன் அதிகமா போயிட்டு இருக்கு. சோ போன வருஷம் இருந்த வேல்யூ இன்னைக்கு இருக்குமான்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. சரிங்களா? அதுல டபுள் ட்ரிபிள் மடங்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஏறி போய்கிட்டே இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு போன வருஷம் வந்துட்டு சிலிண்டர் 700 ரூபாய் இருந்துச்சா, 700 ரூபாய் 800 ரூபாவா, இன்னைக்கு வந்து 900 சோ ரீச் ஆகுது. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துட்டு 1000 ருபீஸ் ஆயிடும். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா பொருளோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்க்ரீஸ் ஆயிட்டு போயிட்டே இருக்கு. சோ இப்போ பணத்தோட மதிப்பும் குறைய ஆரம்பிக்குது. சோ நாட்டுல பண வீக்கம் என்பது ரொம்ப அதிகமா போய்கிட்டு இருக்கு. அப்போ நீங்க வந்து இப்போ இந்த பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம், இவங்க ஒரு 3-4% ரிட்டர்ன் கொடுக்குறேன்றாங்க. இப்போ ஒரு 5 வருஷம் கழிச்சு இங்க வரக்கூடிய பணமும் ஆகட்டும் இது ஒரு பொருட்டாவே நமக்கு இல்லாம போயிடும். சோ அதுக்கு வந்து நம்ம பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாமலே போயிடலாம். சோ ஏன்னா அந்த பணத்தோட மதிப்பு குறைஞ்சிடும். காரணம் இன்ஃபிளேஷன் நாட்டுல அதிகமா இருக்கும் பொழுது. சோ இன்ஃபிளேஷன் இல்லாத டைம்ல பிரச்சனை இல்லை, ரிட்டர்ன்ஸ் வருகிறது. பட் இன்ஃபிளேஷன் இருந்துச்சுன்னா என்ன பண்றது? அப்போ வந்து யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புது ஸ்கீம் கொண்டு வராங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் இண்டெக்ஸ்ட் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ பணவீக்கம் குறியிடப்பட்ட பத்திரங்கள் அப்படின்னு. சோ இதுல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபிளேஷன் நாட்டுல எவ்வளவு பர்சன்டேஜ் ஏறுகிறதோ அந்த ரிட்டர்ன்ஸ்மே நான் வந்து இதுல ஆட் பண்ணிடுறாங்க. இப்போ எப்படி இது ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கால்குலேஷன் போடுறேன், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோ இப்போ நான் இன்ஃபிளேஷனும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய எஃபெக்ட வந்து பாத்தீங்கன்னா மினிமைஸ் பண்றதுக்காக இங்க வந்துட்டு அதுவும் ரிட்டர்னா நமக்கு வந்துடுது. சோ இத பத்தி நான் கால்குலேஷன் போட்டுறேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு புரியும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேசிக்கா ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ருபீஸ் இருக்கு பிரின்சிபல் அமௌண்ட். சரியா? சோ இந்த 1000 ருபீஸ வந்து பாத்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்றேன். பிரின்சிபல் அமௌண்ட் 1000 ருபீஸ். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன் எவ்வளவு வச்சுக்கலாம்? இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3% வச்சுப்போம். சரிங்களா? சோ இப்ப 3%. சோ இப்போ ஒரு வருஷம் முடிவுல நமக்கு எவ்வளவு அமௌண்ட் வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1000 ருபீஸ் இருக்கு இல்லையா? பிரின்சிபல் அமௌண்ட் அசல் தொகை வந்துட்டு 1000 ரூபாய் இருக்கின்றது. இதுல இன்ட்ரெஸ்ட் வட்டி சதவீதம் வந்து 3% இருக்கு. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3%. சோ 100 3% 30 ரூபாய். 3 into 1000 எலாபரேட் எழுதிக்கோங்க. சரிங்களா? சோ 30 ருபீஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இன்கமா வருகின்றது. பட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் சப்போஸ் இன்ஃபிளேஷன் நாட்டுல அதிகரிக்குது அப்படின்னா இப்போ இந்த வரக்கூடிய வருமானம் வந்து நமக்கு லாஸ் ஆகும். சரிங்களா? சோ அதனால என்ன பண்றாங்கன்னா இதுல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்றாங்க. சரியா? சோ இன்ஃபிளேஷன் ரேட் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 2% வச்சுக்கலாம். சரிங்களா? சோ நாட்டுல வந்துட்டு 2% இன்ஃபிளேஷன் இருக்கின்றது. பணவீக்கம் 2% இருக்கின்றது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த 1000 ருபீஸ் இருக்கு இல்லையா? சோ 1000 ருபீஸ்ல 2% எவ்வளவு? சரிங்களா? சோ 2% ஆஃப் 1000 ருபீஸ். சரியா? சோ அடிச்சோன்னா நமக்கு 20 ருபீஸ் வருகிறது. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய ரிட்டர்ன் 30, இன்ஃபிளேஷன் 20. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் ஜஸ்ட் ஒரு 10 ருபீஸ் இருக்க போகுது. சரியா? சப்போஸ் இன்ஃபிளேஷன் 3% இருக்குன்னு வச்சுப்போமே. இன்ஃபிளேஷன் 3% இருக்கு அப்படின்னா வரக்கூடிய பணம் அப்படியே போயிடுது. சரியா? சோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ இந்த மாதிரி சினாரியோஸ்ல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபிளேஷனோட ரேட் அமௌண்ட்டை வந்து நமக்கு உள்ள ஆட் பண்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரின்சிபல் அமௌண்ட் 1000 ரூபாய் இருக்கின்றது. ப்ராமிஸ்ட் ரிட்டர்ன் எவ்வளவு சொல்லியிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா 3%. இப்ப நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா 3%
இன்ஃப்ளேஷன் போய்கிட்டு இருக்கு, பணவீக்கம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா 3% உயர்கிறதா, சோ 1000 ரூபீஸ்க்கு 3% எவ்வளவு, 30 ரூபாய். சோ 30 ரூபாவை ஆட் பண்றாங்க பிரின்சிபல் அமௌண்ட்ல. சோ 1030 ரூபீஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நியூ பிரின்சிபலா மாறிடுது, புதிய அசல் தொகையா மாறுகிறது. சோ இந்த அசல் தொகைக்கு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ்க்கு ரிட்டர்ன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க, 3% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்திருக்காங்க. சோ அந்த 3% போடுறாங்க. சோ புரிஞ்சுதா, இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரிங்களா. சோ இதுக்கு வந்து இப்போ 00 கேன்சல் சரிங்களா, 3 3s are 9 30. சோ 30.9, சோ 30.9 31 ரூபான்னு வச்சுக்கலாம். சோ அப்போ வந்துட்டு நியூ பிரின்சிபல், சோ இத பேஸ் பண்ணி நமக்கு எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 31 ரூபாய் வருகிறது. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இது வந்து இன்ட்ரெஸ்ட். இந்த இடத்துல வந்து பாத்தீங்க இல்லையா 3% போட்டாங்க பாத்தீங்களா, இது இன்ஃப்ளேஷன். சோ இப்போ ஃபைனல் டோட்டல் ரிட்டர்ன் என்ன கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, டோட்டல் ரிட்டர்ன் இந்த 30 ரூபாய் இன்ஃப்ளேஷன் மூலமா வந்த 30 ரூபாய் பிளஸ் அந்த இன்ஃப்ளேஷன் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணிட்டு அதுல இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வட்டி, இது வட்டி. சோ 31 ரூபாய். சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 61 ரூபீஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துரும். அப்போ இந்த இடத்துல இன்ஃப்ளேஷன்னால ஏற்பட்ட இந்த பாதிப்பு இங்க வந்துட்டு வராது. சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்துருது. சோ அப்ப நம்ம கையில இருந்து 30 ரூபாய் அதோட வேல்யூ கம்மியா இருக்கு இல்லையா, சோ அதை பண்ணாலும் நமக்கு ப்ராமிஸ்ட் ரிட்டர்ன் வந்து கிடைச்சிரும். சோ அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல திங். நார்மல் பாண்ட்ஸை விட இந்த இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்டு பாண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட்ட கொண்டு வரும். சரி ஓகே, இது எக்ஸாம்ல வந்து கேட்கலாம் சரியா. சோ இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்டு பாண்ட்ஸை பத்தி ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நோட்ஸ் பண்ணிக்கலாம். பட் இப்படிதான் அது ஃபங்க்ஷன் ஆகிறது சரியா. சோ இன்ஃப்ளேஷன் அதோட அமௌண்ட், நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட், சோ அதோட அமௌண்ட் ரெண்டுத்தையும் நம்ம பாத்துக்கலாம். சரி ஓகேங்க, ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. ஐஐபி இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்டு பாண்ட்ஸ் சரிங்களா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் இண்டெக்ஸ்டு த்ரூ இன்ஃப்ளேஷன். Principal amount is indexed through inflation. So பணவீக்கத்தின் மூலம் அதன் பணவீக்கத்தினை அதன் அசலுடன் தொடர்பு படுத்தி பணவீக்கத்தினை அதன் அசலுடன் தொடர்பு படுத்தி வெளியிடக்கூடிய பத்திரங்கள் சரிங்களா. இது பணவீக்கம் குறியிடப்பட்ட பத்திரங்கள் என அழைக்கப்படுகிறது. பணவீக்கம் குறியிடப்பட்ட பத்திரங்கள் சரிங்களா. சோ காரணம் வந்து பாத்தீங்கன்னா டு டிசைன், இட் இஸ் டிசைன்ட் டு கட் ஆஃப் தி இன்ஃப்ளேஷன். முதலீட்டாளர்களுக்கு பணவீக்கத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்பை கட்டுப்படுத்த இவை கொண்டு வரப்படுகிறது. சோ முதலீட்டாளர்களுக்கு பணவீக்கத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்பை கட்டுப்படுத்துவதற்கு இந்த பத்திரங்கள் வெளியிடப்படுகிறது சரிங்களா. சோ ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இத யுஎஸ்ஏல ஃபர்ஸ்ட் டைம் 1780 வந்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த பாண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்தியால வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்போன்னா 1997ல வந்துட்டு இந்த கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. சோ இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் பாத்துக்கலாம். 1780 இந்தியால வந்துட்டு 1997ல வந்துட்டு இந்த கான்செப்ட வந்து கொண்டு வந்திருக்காங்க. கேபிட்டல் இண்டெக்ஸ்டு பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில், கேபிட்டல் இண்டெக்ஸ்டு பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைட்டில் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா, இது டவுட்ஸ் தான். சோ இந்த ஐடிபிஐ சம்பிரிதி, சோ இதெல்லாம கூட வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இப்ப ரீசெண்டா ரிலீஸ் பண்ணிருக்க கூடியது சரியா. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஐடிபிஐ பேங்க் இருக்கு இல்லையா, சோ அவங்க சம்பிரிதி. சோ இது வந்து இந்த பாண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க 2013ல. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, சோ அது பிளஸ் 1.44% எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குறாங்க சரிங்களா இன்ட்ரெஸ்ட் ரேட். சோ ஓகே, சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரிங்களா. இந்த கால்குலேஷன் இன்னும் பெரிய கால்குலேஷன் இது, பட் சிம்பிளா சொல்லியிருக்கேன் சரிங்களா. போதும் இந்த அளவுக்கு. சோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, இல்லைன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். சோ தேங்க்யூ, நன்றி, வணக்கம். இல்ல கமெண்ட் செக்ஷன்ல போடலாம், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் சரியா. சோ சப்போஸ் இந்த மாதிரி இன்னும் நிறைய கிளாஸஸ், ஃபுல் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ் வந்துட்டு அன்அகாடமி ஆப்ல எடுக்கிறோம்
சரியா? சோ அந்த கிளாஸஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா அன்அகாடமி லேர்னிங் ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த கிளாஸஸ் நீங்க பார்க்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நான் டிஎன்பிசி கேட்டகரி கீழே எடுக்கிறேன். ஸோ ஸ்டேட் பிஎஸ்சி அதுல டிஎன்பிசி கேட்டகரி சூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்னோட கிளாஸஸ்ல நீங்க பார்க்கலாம். சசிகுமார் வி இதை சர்ச் பண்ணீங்க அப்படின்னா என்னோட ப்ரொஃபைல் காட்டும், ஃபாலோ கொடுத்துருங்க. இது என்னோட ரெஃபரல் கோட். இதை நீங்க யூஸ் பண்ணி என்னோட ஃப்ரீ கிளாஸஸ் அன்லாக் பண்ணலாம். இது இல்லாம டெய்லியும் ஸ்பெஷல் கிளாஸஸ் போடுறோம். 6 PM டாபிக் வைஸ் டெஸ்ட் போயிட்டு இருக்கு சரிங்களா? ஸோ அந்த டெஸ்ட்டுமே ஒரு டெஸ்ட் ஷெட்யூல் போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க வச்சுட்டு இருக்கோம். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கலாம். இது இல்லாம அடிஷனல் மேக்ஸ் கிளாஸஸ், யூனிட் 8 கிளாஸஸ், ஹிஸ்டரி கிளாஸஸ் சொல்லிட்டு லீடர் சீரிஸ் நிறைய டாபிக்ஸ் வந்துட்டு ஃப்ரீ கிளாஸஸ் போட்டுட்டு இருக்கோம். நீங்க ஃபாலோ கொடுங்க. நான் போடக்கூடிய எல்லா கிளாஸஸ்மே வந்து பாத்தீங்கன்னா உங்களால பார்க்க முடியும். ஸோ லைவ் கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், போல்ஸ், ஸோ எக்ஸெட்ரா. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கிளாஸ்லயே வந்துட்டு ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் ஆன் பண்ணி நீங்க டவுட் கேட்கலாம். So this is your Unacademy. Suppose paid course யாராவது ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணிக்கலாம். இது அதுக்கான டீடைல்ஸ். ஸோ கிரெடிட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணியும் ஃபர்தரா டிஸ்கவுண்ட் இருக்கும் சரிங்களா? ஸோ தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.